அக்கா, காணாமல் போன ஆட்டின் உவமையை தான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன்க்கா மறுபடியும் காணாமல் போன வெள்ளிக்காசின் உவமையை ஏசப்பா சொன்னாங்க? நல்ல கேள்வி தம்பி. இப்படி நம்ம கேள்வி எழுப்பி தியானிக்கும் போதுதான் நிறைய சத்தியங்களை புரிஞ்சுக்க முடியும். நடைமுறையில் இருக்கக்கூடிய சில காரியங்களை வைத்துதான் ஏசப்பா ஜனங்களுக்கு ஆழமான சத்தியங்களை புரிய வச்சாங்க. அது போல அந்த காலத்துல இருந்த கிழக்கு நாடுகள்ல ஜன்னல்கள் இல்லாத ஒரு ரூம்கள் கொண்ட வீடுகள் நிறைய இருந்தது. தினந்தோறும் தரையை பிரிக்கி சுத்தம் பண்ணிக்கிற பழக்கம் அங்க இல்லாததுனால ஒரு காசு விழுந்தா அது சீக்கிரமா அந்த தூசியிலும் குப்பையிலும் போய் மறைஞ்சிடும். அதை கண்டுபிடிக்கணும்னா பகல் நேரத்திலும் கூட விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ரொம்ப கவனத்தோடு தேட வேண்டியதா இருக்கும். அந்த வெள்ளி காசுகள் ஒரு குடும்ப தலைவிக்கு அவங்க திருமண நேரத்துல பரிசாக கொடுக்கப்பட்டது. அது தன்னுடைய மகளுக்கு பரிசாக கொடுப்பதற்காக மிக விலையேற பெற்ற உடைமையை போல மிக கவனமாக பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இதுதான் வெள்ளிக்காசின் ஊமைக்கான நடைமுறை தகவல். இந்த இரண்டு ஊமைகளும் வெவ்வேறு விதமான மக்களை குறித்து பேசுகிறது. முதல் ஊமையான காணாமல் போன ஆட்டிற்கு தான் வழி தப்பி இருப்பது தெரியும். அது மெய்ப்பனையும் மந்தையையும் விட்டு விலகி தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது அறியாதிருக்கிறது. இந்த காரியம் தேவனை விட்டு பிரிந்து குழப்பத்திலும் நிந்தையிலும் மிக கடுமையான சோதனையிலும் சிக்கி தவிப்பதை உணர்கின்ற ஜனங்களை சுட்டிக்காட்டுகிறது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே படித்து விட்டோம். இரண்டாவதான வெள்ளிக்காசின் உவமையில் தங்கள் மீறுதல்களினாலும் பாவங்களினாலும் தேவனை விட்டு தூரம் சென்று விட்ட போதிலும் தங்கள் நிலையை குறித்து உணர்வற்றிருக்கும் ஜனங்களை காணாமற் போன அந்த வெள்ளிக்காசு சுட்டி காட்டுகிறது. அவர்களுடைய ஆத்மாக்கள் ஆபத்தான நிலவரத்தில் இருந்த போதிலும் அதை குறித்த உணர்வில்லாமலும் அக்கறை அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். வெள்ளிக்காசு ஆட்டை போல வனாந்தரத்திலோ மலைகளிலோ அல்ல, வீட்டிற்குள்ளேயே காணாமற் போய்விடுகிறது. அது அருகாமையில் இருந்த போதிலும் மிக சிரமத்துடன் தேடுவதன் மூலமாக மாத்திரமே அதை கண்டுபிடிக்க முடியும். அதுபோல நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களும் உறவினர்களும் நம்மிடம் காணப்பட்ட தவறினாலோ ஏதோ பிள்ளையினாலோ தேவனை விட்டு விலகி போனார்களோ என்று விளக்க எனும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பெருக்குவது போல ஆராய்ந்து பார்த்து அதன் மூலம் ஏற்படும் வெளிச்சத்தை கொண்டு அவர்களை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் வெள்ளிக்காசு தூசியிலும் குப்பையிலும் மறைந்து கிடந்தாலும் அது மதிப்புள்ளதாக இருப்பதினால் அதன் சொந்தக்காரர் அதை தேடி கண்டுபிடித்தது போல பாவத்தின் நிமித்தம் தரம் தாழ்ந்து போன ஒவ்வொரு மனிதரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அக்கா, சூப்பரா புரிய வச்சிட்டீங்கக்கா. இனி நானும் காணாமல் போன நம்மளுடைய நெருக்கமானவங்களை தேட போறேன்க்கா.